ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து கூட்டு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம நிறைய கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்போம். பட்டாணி காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நம்ம நைட்டு ஊற வச்சிடணும், 8 மணி நேரமாவது ஊறணும். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை வச்சு எப்படி நம்ம கூட்டு செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கணும், கிராம்பு 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. பட்டாணி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1/4 கிலோ பட்டாணி, பச்சை பட்டாணி தான், அதை உரித்து எடுத்திருக்கேன். ஜீரகம் சோம்பு 2மே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டோம். பட்டாணி அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். இந்த அளவு பட்டாணி உருளைக்கிழங்குக்கு இந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த பட்டாணி கூட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விசேஷங்களில் நம்ம சாப்பிட்ருப்போம். பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி 1 தக்காளி. நம்ம பட்டாணியோட அளவு அதிகமாக இருந்தால் வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கிடட்டும் நல்லா, அதுக்கப்புறம் தக்காளி சேருங்க. கரம் மசாலா 1லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு, தண்ணி அதிக அளவில் சேர்க்க வேண்டாம். 1/4 டம்ளரை விட கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை லைட்டாக அலசி இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். தண்ணி இவ்வளோதான் ஊற்றினா மட்டும் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இது லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே குக்கரை நம்ம மூடிடலாம். சூப்பரான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த கூட்டு இல்லாத சைவ சாப்பாடை நம்ம பார்க்கவே முடியாது. எல்லா சைவ சாப்பாட்லேயும் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் காஞ்ச பட்டாணி அப்படின்னா நீங்கள் 1 விசில் வைங்க. பச்சை பட்டாணி அப்படின்னா 2 விசில், அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.